ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. சாரு, சாரு, கடவுளே, இவ எப்படி சடனா வண்டிக்கு இடையில வந்து விழுந்தா? ஒருவேளை மறுபடியும் இவளை துரத்துறதுக்கு ஆரம்பிச்சிருப்பானுங்களோ? அவனுங்க கண்ணிலே மறுபடியும் மாட்டிருப்பா. சாரு, சாரு, நான் பேசுறது கேக்குதா? ஒருவேளை பயங்கரமா அடிபட்டு இருக்குமோ? சாரு, கேக்குதா? சாரு, எந்த அசைவும் இல்ல. ஆனா காயம் எதுவும் பட்ட மாதிரி தெரியலையே. சாரு, இங்க பாரு. ஒருவேளை தலையில அடிபட்டு இருக்குமோ? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். இவ பேட்ச் மூச்சு இல்லாம கிடைக்கிறத பார்த்தா கண்டிப்பா தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கான். சாரு, இவ இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பிரச்சனைனாலும் எதுக்கு ஏன் கண்ணிலே படுறான்? எந்தாலையும் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதுக்கும் முடியல. சாரு, நான் பேசுறது கேக்குதா? கோட்டவிளே, சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். சாரு, இங்க பாருமா, நான் பேசுறது கேக்குதா? சாரு, ஒண்ணும் இல்ல கண்ண தோற. சார், நீங்க என்ன பண்ணுறீங்க? என் கார்ல நான் இருக்காம வேற யாரு இருப்பா? என்னாச்சு? எங்கிருந்து ஓடி வந்த? நல்ல வேலை பிரேக் பிடிச்சேன். ஒரு செகண்ட் நான் கண்ணை செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கான், இந்நேரத்துக்கு மேல போயிருப்பேன். ஏற்கனவே பழியும் பாவமும் கூடிதான் கிடக்கு. பழி பாதி பாவம் பாதி குற்ற உணர்ச்சி பாதின்னு சொல்லிட்டு செத்துட்டு தான் கிடக்கேன். இனிமே அடுத்தது நீயா? சரி, இந்த ஏரியாக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே காடு மாதிரி கிடக்கு. இந்த காட்டு பக்கம் நீ என்னத்துக்கு வந்த? ஓண்டதான் காட்டுட்டு இருக்கேன். அடிப்பட்டதுல என்ன நடந்ததுன்னே மறந்துட்டான். சார், நீங்க எப்படி இந்த பக்கம் வந்தியா? இது நான் எப்பவும் போயிட்டு வர வழிதான். என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா அவளை அவ பொட்டிக்ல கொண்டு விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் யாரையும் பார்க்க போனல கிளம்ப போனேன். நீ பார்க்க போறவியல பாத்தியா? இல்ல சார், நான் யாரையும் பார்க்கல. பாக்கலையா? அது பிறகு காலம் காத்தாலேயே கிளம்பி போன. இங்க யார் கூட வந்த? சார், நான் அவியலை பார்க்கறதுக்கு தான் போயிருந்தேன். கொஞ்சம் பிஸியா இருந்தாவ, தண்ணி தாகமா இருந்துதான். அதான் அவியலை பார்க்காம வெளியே வந்தேன். தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு உள்ள போலான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் அவங்களதான் பார்க்க போயிருப்பேன்னு எப்படியும் எங்க மாமாக்கு தெரிஞ்சிருக்கேன். மாமா மூலமா அவனுங்க நான் பேருந்த இடத்துக்கே வந்துட்டானுங்க. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரச்சுலதான் இப்படி ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரு போன் பண்ணுன்னு சொன்னேன்ல, ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல அவனுக்கு. சார், என்னால ஓடவே முடியல. இதுல யாருக்கிட்ட இருந்து போன் வாங்கி உங்களுக்கு போன் பண்ணியது? என் கையில தான் போன் இல்லையே சார். பாத்தியா, நான் ஒரு முட்டாள். உனக்கு போன் நம்பர் எழுதி கொடுக்க சொன்னேன், ஆனா உன் கையில போன் இல்லாததை மறந்துட்டேன். பக்கத்துல யாருக்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல. ஓடிக்கிட்டே இருந்தா பிரச்சனை சரியாகுமா? சரி, எங்க போனன்னு சொல்லு, நானே அவியல்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். பத்திரமா உன்னை ஒப்படைச்சிடுறேன். வேண்டாம் சார். வேண்டாமா? ஏன்? தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு மறுபடியும் அவியல போய் பாக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என் மாமாக்கு தெளிவா தெரியும், இங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நான் தேடி வந்தவியலால மட்டும்தான் முடியும். சந்தேகம் வந்து அவர் இருக்க இடத்துக்கே ஆளுங்களை அனுப்பி விட்டுருக்காரு. என்னை மட்டும் பாத்துட்டாருன்னா கண்டிப்பா என்ன பாத்துப்பாரு, எனக்கு பாதுகாப்பா கொடுப்பாரு. ஆனா என்னால அவருக்கு ஃபேமிலியில உள்ளவியலுக்கோ என் மாமாவாலையும் மாமாவோட ஆளுங்களாலையும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டுனா என்னால தாங்கிக்கிடவே முடியாது சார். அதான் அவரை பாக்கணுங்கிற முடிவை மாத்திட்டேன். அதான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாருன்னு சொல்லுதியே, உன் மாமாவை சமாளிக்க முடியாதா? சமாளிக்க முடியும். ஆனா எங்க மாமாக்கு அவரை ரொம்பவே நல்லா தெரியும். நான் கன்னியாகுமரி பஸ்ல யாருன்னு தெரிஞ்ச உடனே என் மாமா முடிவு பண்ணிருப்பாரு, நான் யார பாக்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவருக்கு என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும். அதான் இனிமே அவரை பார்க்க போகல சார். சரி, இனிமே அப்ப என்ன பண்ண போறான்? அதான் தெரியல, யோசிச்சுக்கிட்டே தான் ஓடி வந்தேன். எப்படியோ உங்க கார்ல. சரி, ஒண்ணும் இல்ல, விடு. ஹாஸ்பிட்டல் போலாம் வா. எதுக்கு? நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கு. அஞ்சுவோட அண்ணா தான் எம்டி. பக்கத்துல தான் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இல்ல வேண்டாம் சார். கீழே விழுந்ததுல கண்டிப்பா ஏதாவது காயம் பட்டிருக்கான். அதுலயும் கொஞ்ச நேரம் நீ பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த. ஹாஸ்பிட்டல் போய் முதல் ஸ்கேன் எடுத்து பாத்துடலாம். ஐயோ சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போகாதுங்க, நல்லா இருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா தானே ஹாஸ்பிட்டல் போக முடியும். என்னமோ தெரியல சாரு, இப்படியோ உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கு மனசு வரல. சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். கிளம்புமா? இல்ல சார், நான் இறங்கிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இறங்கி அவனுங்க கிட்ட உன்னை நீயே கொண்டு கொடுக்க போறியா? வீட்டுல போய் பேசிக்கலாம். வீட்டுல போய் என்ன பண்ணலான்னு பொறுமையா முடிவெடுக்கலாம். என்னம்மா கத்தி கூப்பிட்டியா? இல்ல, உன் மூத்த மகன் வீட்ல கிடக்கானா? எப்ப பார்த்தாலும் என் பேரன் சொல்லுவியா? ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். இந்த வீட்ல உள்ள எல்லா ரூமுகளுக்கும் ஒரு டூப்ளிகேட் சாவி உண்டே. அதாவது ஒரு சாவி தொலைஞ்சதுனால இன்னொரு சாவி இருக்குமே, அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? அர்ஜுன் கிட்ட தான் இருக்கும். ஆமா, எந்த ரூம் சாவி தொலைஞ்சது? எது தொலைஞ்சதுன்னு சொல்லுங்க, அவனுக்கிட்ட கேட்டு எடுத்து தாரேன். இளைய மோகனுக்கு ரூம் சாவி தான் வேணும். இளைய மோகனுக்கு ரூம் சாவியா? ஆமா, உன் கவின மோகனுக்கு ரூம் சாவி தான் வேணும். அவனுக்கு ரூம் சாவி உங்களுக்கு என்னத்துக்கு? ரூம் சாவி தொலைஞ்சு போச்சுன்னா அவனே கேட்டுப்பானே. சாவி ஒண்ணு தொலைஞ்சு போவேல, ஆனா அந்த ரூம் இன்னொரு சாவி எனக்கு வேணும். சிவன்
சந்திரமுகி கங்கா மாதிரி அந்த ரூம் சாவியை கேட்கா. சாவி எங்க யார்கிட்ட இருக்கு? இப்ப என் கைக்கு வந்தாவணும். அவன் மூளை உங்க கண்ட்ரோல்லே இல்ல. பையன் காலேஜுக்கு போயிருக்கான். ரூம் சாவி தொலைஞ்சதுன்னா எனக்கிட்டயோ அண்ணனார்கிட்டயோ போய் அவனே கேட்டிருப்பான். கேட்காம காலேஜுக்கு போயிருக்கானா ரூம் சாவியை எங்கேயாவது வச்சிருப்பான். எங்கயாவது இல்ல, அவன் பியாண்ட் பாக்கெட்லயே தான் இருக்கு. ஒரு சாவி தொலைஞ்சு போச்சுதுன்னு சொன்னியா? தொலைஞ்சு போச்சுதுன்னா சொன்னேன். இல்ல தொலைஞ்சதுன்னா என்னோட சாவி உண்டுல, அது யார்கிட்ட இருக்குன்னு கேட்டேன். எல்லாருக்கும் ரூம் சாவியும் எல்லாருக்கிட்டே தான் இருக்கான். ஏதாவது உங்களுக்கு எடுக்கணும்னா அவன் வந்ததுக்கு பிறவிக்கு கேளுங்க. அவன் வந்ததுக்கு பிறவிக்கு ரூம்குள்ள போய் தேடிய விஷயம் கிடையாது இது. அவன் இல்லாத நேரம் ரூம்குள்ள போய் தேடணும். ஓ பியார என்ன 10 பவுன் தங்கத்தையா உள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். அவன் தங்கத்தை ஒளிச்சு வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்ல. எனக்கு என்னமோ அவன் ரூம்குள்ள ஏதோ ஒரு பிள்ளை ஒளிச்சு வச்சிருக்கிறது மாதிரியே தோணுது. இத மட்டும் அவன் கேட்கணும். இல்லையா பின்ன காலேஜுக்கு போய் இது 6வது வரையும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். இத்தனை வரியத்துல ஒரு காலமா அவன் கதவை போட்டு சாவி எடுத்துக்கிட்டு போனதா சரித்திரமே இல்ல. இப்பதான் 2 நாளா கதவை போட்டு சாவி எடுத்துக்கிட்டு போறான். கீழே தின்னதுக்கு தான் வருவான். அப்பே கதவை போட்டு சாவி எடுத்துக்கிட்டு போறான். அப்ப அந்த ரூம்குள்ள என்னமோ நமக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கேன் தானே அர்த்தம். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான். அவனுக்கு 23 வயசு ஆகுது. இனிமே அவனுக்குன்னு ஏதாவது பர்சனலா இருக்கான். உங்களுக்கு தெரியாம அவனுக்கு பர்சனலா இருக்கலாம். ஆனா இந்த ரோசாக்கு தெரியாம அவனுக்கு ஒரு பர்சனலா இருக்கக்கூடாது. என்னத்தையோ இந்த கிழவிக்கிட்ட இருந்து மறைக்கான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டானா அந்த பையன் காலேஜ்ல இருந்து வரதுக்கு முந்தி ரூமுக்குள்ள இருக்க பொருளை எல்லாம் அலசி ஆராயணும். நீ சாவியை கேட்டு வாங்க. எனக்கு தெரியாது. நான் இப்ப கவினுக்கு போன் அடிச்சு சொல்லுவேன். உன் மொவனை பாதுகாக்கிறதுக்காண்டி தானே இதெல்லாம் செய்யேன். காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது குண்டுக்குள்ள போய் விழுந்தானா அது பிறகு யார் தூக்கி எடுப்பா? அதான் சொல்லேன், கேட்டு சாவியை வாங்க. சாவியை கொண்டா. எதுவா இருந்தாலும் கவின் வந்ததுக்கு பிறவைக்கு கேட்டு வாங்குங்க. அது பிறவைக்கு பையன் என்னையே கிடக்க விட மாட்டான். கிழவிக்கு யார்கிட்ட கேட்டுக்கிட்டு சாவியை வாங்கி கொடுத்தியான்னு கேட்பான். பத்தாததுக்கு உங்க மூத்த பேர வேற என்கிட்ட கேட்பான். என்னத்துக்கு கேக்குதியான்னு அவனும் கேட்பான். என்னால இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. உனா 2 பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அதையே சொல்லி அறுப்பானுவான். இவனுக்கு இவன் பிரச்சனை என்ன? இல்ல கொஞ்சம் அந்த சாவியை வாங்கி கொண்டா. வா மௌனுக்காண்டி தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன் அவன் தான் சொல்லலாம் இல்ல 2 பையனும் கிடந்து ஆடுவானுவான். வந்ததுக்கு பிறவைக்கு கேட்டு வாங்க. நான் திருப்பியும் சொல்லேன், உன் இளைய மௌனுக்கு நடவடிக்கை ஒண்ணும் தெரியல. ஆமா அவன் வந்ததுக்கு பிறவைக்கு அவனுக்கு பத்தாலே போக வேண்டியது. அவன் இல்லாத நேரம் அவனை போட்டு அறுக்க வேண்டியது. அவன் ஆனதுனாலதான் உங்களை கொண்டு தெரியும். அவன் ஆனதுனாலதான் உங்களை ரூமுக்குள்ளே விடுறது. நீ ரூம் சாவியை வாங்கி கொண்டா. என்னால முடியாது. நல்லா காது கொடுத்து கேளு. உன் மௌனை பத்தின ஒரு ரகசியத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன். ரகசியமா? ஆமா, இத மட்டும் கேட்டான்னு வச்சுக்கா அப்படியே ஆடி போயிருவேன். ஆடி போயிருவேனா? ஆடி போற அளவுக்கு என்ன நடந்தது? நேத்துக்கு இந்த பையலுக்கு ரூமுக்கு போனேன் கேட்டியா? என்னத்தையோ ராத்திரி நேரத்துல வரைஞ்சு கிறுக்கிட்டு இருந்தான். நானும் காலேஜ் சம்பந்தமா என்னத்தையோ படம் வரைஞ்சு பார்க்க நினைச்சேன். அது பிறகு செம்மியா பார்த்தா ஒரு பிள்ளைக்கு தலைமுடி தெரியுது. பிள்ளைக்கு தலைமுடியா? ஏ ரோசா, ஒருவேளை உண்மையாவே ஏதாவது பிள்ளைய கடத்தி உள்ள வச்சிருக்கானா? அது நம்ம ரூமை செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். இப்ப தலைமுடி தெரிஞ்சதுன்னு சொன்னியா? தலைமுடி ஒரிஜினல் இல்ல. அறிவு கட்டவில்லை. சௌரி முடியா வாங்கி வச்சிருக்கான் பையன் ரூம்ல. பேப்பர்ல. பேப்பர்லயா? ஆமா, முடி எங்க பாத்தியா? அதான் படம் வரைஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னனே. வரைஞ்ச படத்துலதான் முடிய பார்த்தேன். நான் உள்ள போனதான் உண்டு. அப்படியே ஆடி போயிட்டான். ஆடி போனானா? ஆடிக்கிட்டு எங்க போனான்? போய் அந்த ஆடி போனா இல்ல, அப்படியே படபடத்து போயிட்டான். ஓ, உன்னைய பார்த்து படப்படுத்து போனானா? அப்பா அதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயத்துல ஒண்ணுதான். நான் போன உடனே அப்படியே அவனுக்கு கையும் காலும் ஓடையில. என்ன செய்யணும் யாது செய்யணும்னு ஒண்ணும் புரியாம உடனே அந்த படத்தை மாத்திட்டான். தலைமுடி வரைஞ்சிருந்த படத்தை மாத்தி ஒரு ஆட்டுக்குட்டிக்க படத்தை காட்டான். இததான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு. ஆட்டுக்குட்டிக்க படமா? ஓய் ஆமா, நான் கேட்கனேன். திருப்பி கேட்கேன். இல்ல உள்ள வரைஞ்சமே ஏதோ பிள்ளைக்கு படத்தை எல்லாம் வரைஞ்ச மாதிரி இருந்தது, தலைமுடியெல்லாம் தெரிஞ்சதேன்னு கேட்டேன். குறுங்கெளியே அடிச்சு சாதிச்சுட்டான். எனக்கிட்ட காட்டுனது ஆட்டுக்குட்டி, ஆனா நான் கழுதைதான் வரைஞ்சு வச்சிருக்கேன். செம்மியா பாருங்க, அடிச்சு சாதிச்சுட்டான். நடந்ததெல்லாம் வச்சுதான் சொல்லேன். உன் மோகனுக்கு என்னமோ பிடிச்சிருக்க. அந்த ரூமுக்குள்ள என்னமோ ஒரு மர்மமான விஷயத்த ஒளிச்சு வச்சுக்கிட்டு போறான். காலமா கூட காலேஜுக்கு போச்சுல, அவனை தேடி நான் போறேன். என்னைய பார்த்ததான் கதவை திருப்பி ஒரு தடவை கூட பாக்கான். செம்மையா பூட்டி இருக்கமா என்ன யாதுன்னு பாத்துக்கிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். நீ உன மோகனு கிட்ட சொல்லி சாவியை வாங்கி கொண்டான். மோகனுக்கு பிடிச்ச பியாய் எதுன்னு நான் கண்டுபிடிக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களே அவனுக்கிட்ட போய் வாங்கிக்கிடுங்க. என்ன இதுல இழுத்து போட்டு தாளிக்கலான்னு மட்டும் நினைக்காதுங்க. அது நடக்கவே நடக்காது. உன் மொபைல் நல்லா இருக்கானு உனக்கு விருப்பமே இல்லையா? ஆமா, அவன் ரூம்ல போய் 4 ஆராய்ஞ்சேன்னு வச்சுக்கிடுங்க. நீங்களே 2 பொண்டாட்டி தானே கட்டினான்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவான். எனக்கு தேவையா? பத்தாததுக்கு அர்ஜுனே போதான். கவின பையன் அவன் ரூம்குள்ள ஏதாவது பொண்ணு ஒளிச்சு வச்சிருந்தாலும் யாருக்கு தெரியாம அந்த பிள்ளை ரூமுக்குள்ளே இருக்கட்டுன்னு பாத்துக்கிட வேண்டியது என் பொறுப்பு. ஆமா, அவன் பொண்ணை ஒளிச்சு வைக்கிறது அர்ஜுனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்பன் பூத்தி தானே வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன போட்டி ஆசுவான். அவன் பொண்ணை ஒளிச்சு வச்சாலும் சரி, சவுரி முடிய ஒளிச்சு வச்சாலும் சரி, என்னத்தையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு போட்டேன். என்ன தாளிக்காம இருந்தா சரிதான். அட கடவுளே, இது என்ன அநியாயமா போச்சு. ரூம்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன் எப்படி பாக்குறது? என்னத்தையோ ஒளிச்சு வச்சிருக்கான். அதான் ரூம பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு போறான்.
எப்படியாவது ரூமுக்குள்ள இருக்க மர்மத்தை இந்த ரோஸா கண்டுபிடிக்கேன். வரலையா? இல்ல நான் துணி எடுக்கிறதுக்கெல்லாம் வரல. என்னமோ ஒரு நாள் தான் கிடக்குது. இப்ப எடுத்தாதான் நாளைக்கு பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாவ. இதுவே லேட். புடவை எடுக்கிறதுக்கா போறியா 3 பேரா? ஆமா. அதுக்கு நான் புடவை கட்டணும் இல்ல. இலூசன், நம்ம எல்லாம் ஃபைனல் இயர். இப்ப கலக்கியதான் உண்டு. எங்க கூடல நீயே வா. ரூபாய் இல்லனாலும் அத பத்தி எல்லாம் யோசிக்காத. நான் உனக்கு எடுத்து தரேன். சிங்கிள் டீ கூட இவ சொந்த பைசால வாங்கி தர மாட்டா. புடவை எடுத்து கொடுக்க போறாளாம் பாரு. அதானே, இவ எப்படி இவளுக்கு புடவை எடுத்து கொடுப்பா? நானா புடவை கட்ட மாட்டேன். சிம்போசி அன்னைக்கு இதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் டாப் தான் போட்டுக்கிட்டு வருவியா? ஆமா, இதுதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சும்மா புடவை கட்டிக்கிட்டு அங்க தெரியுதா இங்க தெரியுதா, ஐயோ கால் தட்டுதே அப்படின்னு ஒரு நாள் முழுக்க டென்ஷன்ல இருக்கிறதுக்கு நம்மளால எல்லாம் முடியாது. அப்ப நீ பெங்களூர்ல ஒரு நாள் கூட புடவை கட்டினது கிடையாதா? ஒரு நாள் கட்டியிருக்கேன், அதுவும் 1 மணி நேரத்துல கழட்டி போட்டேன். அப்போ புடவையே கட்ட மாட்டியா? அம்மாடியோ, கல்யாணம் பண்ணிப்பியா? அப்போ கல்யாணத்தன்னைக்கு மணமேடல உன் புருஷன் பக்கத்துல ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் இருப்பியா? உனக்கு வாய் இல்லனாலும் கொஞ்சம் கூடுதல் தாண்டி. அவ கேட்டதுல பின்ன என்ன தப்பு? நமக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. நான் ஜீன்ஸ் பேண்ட் டாப் தான் போட்டுக்கிட்டு வருவேன். பாரு, அது பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். புடவை கட்டினாதான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். திருப்பியும் சொல்ல, இன்னைக்கு நீ ரூபாய் எடுத்துக்கிட்டு வரலன்னா கூட பிரச்சனை இல்ல, நான் உனக்காண்டி எடுத்து தரேன். ஆமா கனி, சொந்த ரூபாயில சிங்கிள் டீ கூட வாங்கி தர மாட்டேன். நீ அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்க போறியா? புடவை எடுக்கிறதுக்காண்டி எங்க அம்மா அப்பாட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு தான் வந்தேன். சரி, ஆனா எனக்கு புடவை ஜெரின் தான் எடுத்து தர போறான். எது? ஆமால, இது வரைக்கும் எனக்கு ஜெரின் புடவை எடுத்து தந்ததே கிடையாது. எனக்கு புடவை எடுத்துறதுக்காண்டி அவன் சாட்டர்டே சண்டே வேலைக்கு போயிருக்கான் தெரியுமா? பாவம் என் புருஷன். என் அம்மா அப்பாக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவைகளுக்கிட்ட இருந்து புடவை எடுக்கிறதுக்கு ரூபாய் வாங்கிட்டு தான் வந்தேன். நீங்க முறைக்கிறது புரியுது, சட்டப்படி அவன் என் புருஷன் தான். இருந்தாலும் அம்மா அப்பா மனசை கஷ்டப்படுத்தப்படாது கண்டியா. ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணியாச்சு, இனிமேதான் இவ கஷ்டப்படுத்த போறாளாம். ஆனா யோசிச்சு பாரு, சிம்போசி அன்னைக்கு ஜெரின் எடுத்து கொடுத்த புடவையை தான் நான் கட்டிக்கிட்டு வருவேன். அவன் எடுத்து கொடுத்த புடவையை நான் கட்டும் போது அவனே என்னைய கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும்ல. அத நினைக்கும் போது இப்பவே அப்படியே குளுக்குள்ளுன்னு இருக்கு. ஆமா கனிஷா, ஜெரின் புடவை எடுக்கிறதுக்கு அவன் கூட எப்ப போறான்? நான் போல, நம்ம எல்லாம் ஒண்ணா போறமே. கேட்டு மூளை கட்டவளே, நம்ம போகும்போது அவனே கூப்பிட்டுருக்கியா? அவனும் வருவாரு. எனக்காண்டி சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு. மொபைல் அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்கா, நீங்க ஒரு வாரமா உங்களுக்கு பிடிச்ச துணி எடுங்க, நாங்க ஒரு வாரமா ஜெரினுக்கு பிடிச்ச புடவை எடுக்கோம். இவளுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு தேவைதான். அன்னைக்கு முழுக்க ஜெரின் என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணும். லூசு லூசு லூசு, ஏன்டி 3 டைம்ஸ் கூப்பிட்ட? அந்த ஜெரினா இந்த கவினை தனக்கு கூட ஒண்ணு லப லபான்னு மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருக்குமே, அவன் தானே? அவன் இல்லடி, அவரு. உன் பொத்தான மட்டும் அத்தான்னு சொல்லுதியா? போறான். அப்போ ஜெரின் கனிஷாவே மரியாதை கொடுத்து தான் பேசணும். உனக்கு ஒண்ணு அரஞ்சேன்னு வச்சுக்கா. ஏம்ல? மத்தவி எல்லாம் புடவையில வரட்டும், நம்ம இந்த மாதிரியே வருவோம். நீங்க சுடிதார்ல வாங்க, நான் எப்பவும் வர மாதிரியே வரேன். லூசு, அன்னைக்கு எல்லாரும் புடவை தான் கட்டியிருப்பாவ, அதுவும் நம்ம ஃபைனல் இயர். நீ மட்டும் இப்படி ஜீன்ஸ் பேண்ட் டாப்போட வந்தான்னு வச்சுக்கா, மத்த காலேஜ் உன்னை பார்த்தா சிரிக்கும். ஆனா பெங்களூர்ல இந்த மாதிரி எப்பயாவது புடவை கட்டிக்கிட்டு போனாதானே சிரிப்பாவ. அது பெங்களூர், இது கன்னியாகுமரி. ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷலே புடவை தான். ஒழுங்கா சாரி கட்டிக்கிட்டு வரேன், இல்ல எங்க அம்மாவோட புடவை ஒன்னு எடுத்துக்கிட்டு தான் வருவேன். உன்னை இழுத்து கூட்டு போய் ஜீன்ஸ் பேண்ட் டாப்ப மாத்திக்கிட்டு உனக்கு புடவை கட்டி விட்டுருவோம் பாத்துக்கா. அதுக்கு மரியாதையா அழகா நீயே வீட்ல இருந்து கட்டிக்கிட்டு வர்ற. என்னால எல்லாம் அதை தூக்கிக்கிட்டு நடக்க முடியாது. உன் கல்யாணத்துக்கார தூக்கத்துக்கு உன் புருஷனே ஓடுவேன். ஓவரா சீன் போட்டேன்னு வச்சுக்கா, மூஞ்சிலே குத்திடுவேன். ஏன் நிஜமாவே எனக்கு அதெல்லாம் கட்டதுக்கு தெரியாது. எங்களுக்கு தான் தெரியாது, பக்கத்து வீட்டு அக்கா மாறுவா, எதிர்த்த வீட்டு ஆண்டி மாறுவா, இப்படிதான் யாராவது கட்டி விடுவாவ. எனக்கு ஜாலியா இருக்கும். ஜெரின் எடுத்து கொடுத்த சாரியை கட்டிக்கிட்டு இருக்கும் போது அடிச்சு சாவடிச்சிருவோம் பேரு. சரியான பொறாம பிடிச்சவளுங்களா இருக்காளுங்க. என்னம்மா சாரு, நாங்க தான் உனக்கிட்ட படிச்சு சொன்னமே, உனக்கு யார பாக்க போனோம்னு சொல்லு, நாங்களே கொண்டு முடியும்னு சொன்னமே. அது பிறவைக்கும் ஒத்தையில போய் மறுபடியும் இப்படி பிரச்சனையில மாட்டிருக்க. ஆமா, ஒருவேளை அவனுங்களால உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதுன்னா எங்க வீட்ல இருந்து தான் கடைசியில நீ வெளியே போயிருக்க. அப்ப போலீஸ் விசாரணையில எங்க வீட்டுக்கு ஆள் வரலாம், போலீஸ்கார மாறுவா. ஏய், உனக்கு எப்ப என்ன பேசணும்னு அறிவே இல்லையா? இல்லாதான் சொல்லேன், நம்ம அப்படி தப்பா நினைக்க மாட்டோம். இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள அதெல்லாம் தோணணும் இல்ல. சார், எனக்கு கடைசியா ஒரே ஒரு உதவி பண்ணிக்கலாம். இவளுக்கு உதவி பண்ணி இந்த வீட்டுல உள்ள வீல நடுத்தருவுல இழுத்து விடாம இருந்தாள்னா சரிதான். என்ன?
சார் நான் திருச்சி போவதுக்கு எனக்கு டிக்கெட் புக் பண்ணி தரீங்களா? எனது திருச்சி போவதுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரணுமா? திருச்சி போறியா? ஆமா சார். எப்படி இவனுங்க கிட்ட நான் மாட்டினேன்னா என்ன சும்மா மாமா கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டானுங்க, அடிச்சு இழுத்து தான் கூட்டிட்டு போவானுங்கன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாரும் இல்ல, நானே மாமா கிட்ட போறேன். புரிய வைக்க முயற்சி பண்ண போறேன் உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இத நீ முன்னமே முயற்சி பண்ணிருக்கலாம்ல. நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கேன், ஆனா அவர் புரிஞ்சுக்கிடவே இல்ல. இப்ப மட்டும் புரிஞ்சுக்கிடுவாரா? கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர் கையால என் கழுத்துல தாலியை தான் கட்டுவாரு. கெட்டினா அவர் விருப்பப்படியே தாலியை கட்டிக்கிட்டு போட்டோம். ஓ சம்மதமா? வேற வழி இல்ல சார். என் உயிரை விட்டுதான் எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கலன்னு புரிய வைக்கணும். சாரு, இங்கே நான் சுத்திக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஹெல்ப் பண்ற உங்களுக்கும் நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கும் என் மாமாவால பிரச்சனை வந்துருமோ கஷ்டம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதுக்கு என் உயிரோட முடியட்டும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொண்ணுங்கன்னா தைரியமா இருக்கணும். நம்ம நினைச்சதை சாதிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போனோம். எந்த எல்லைக்கு போனாலும் தப்பே இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டுக்கிட்டு கோழ மாதிரி செத்து போயிருவேன்னு சொல்லியா? இல்லதான், பொண்ணுங்களுக்கு எதிராக அநியாயம் நடக்கும்போது அப்படியே பொங்கி எழும்பு தோணுது. எப்பல இருந்தோ? அத நான் பிறக்கும் போதே எனக்குள்ள இருந்திருக்காதான். ஆக திருச்சிக்கு திருப்பி போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆமா சார், என்னால முடியல, டயர்ட் ஆயிட்டேன். ரொம்ப வருஷமா ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கண்டிப்பா என்னால இனிமே ஓடத்துக்கு தெம்பு இல்ல சார். இங்க பாரு, கோவமா வருது. கன்னியாகுமரிக்கு யார பாக்கிறதுக்கு வந்தேன்னு எத்தனையோ தடவை கேட்டாச்சு. இப்பவாது சொல்லு, அம்மா இறக்கி விட்டதுக்கு பிறகு எங்க போனேன், யாருதான் பாக்கணும்னு சொல்லு. நானே அவியலுக்கிட்ட உன்னை கொண்டு ஒப்படைக்கேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு சிரிங்க. வா, பின்ன தலைச்சரியா இருக்கு. யார பாக்க வந்தான்னு வாய் திறந்து சொல்லியாளா? சொன்னா நம்மளே கொண்டு விடுவான்ல. அவ சொல்ல மாட்டேங்கானா? அவதான் வாய் திறந்து சொல்லியா இல்ல. அவிய பாதுகாப்புல இவ இருந்தாள்னா அவிய மாமாவால அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறா. அதனாலதான் சொல்லாம இருக்கா. அத புரிஞ்சுக்கிடாம கத்துறா. சொல்லுன்னு சொன்னா எங்க சொல்லுவா? லூசா சாரு நீ? ஏற்கனவே உங்க மாமாவா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பனா நீ பாக்க வந்தவரு பிரச்சனையை உனக்காண்டி ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா தான் இருப்பாரு. பயப்படாம சொல்லி யாருன்னு. என்ன சார், நான் திருச்சிக்கே போயிடுறேன். சரி, இன்னைக்கே டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துடுறேன். நீ திருச்சிக்கே போ. வரணும். எதுக்கு இப்ப நீங்க கத்துதியா? லூசா நீ? அவனுக்கு கிட்டே ஒப்படைக்கிறதுக்கு பாக்க நானா திருச்சிக்கு போன்னு சொன்னேன்? அவதான் போறேன்னு சொல்றா. நான் தேடி வந்த வீலுக்கிட்ட ஒப்படைக்கேன்னு தானே சொன்னேன். போறேன்னு சொல்றவள நான் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்க தான் போறேன். சாரு, பொண்ணுங்க போல்டா இருக்கணும். ஒரு வகையில நீ போல்டான பொண்ணுதான். இத்தனை வருஷமா உங்க மாமா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒத்தையில ஓடி ஒளிஞ்சிருக்க பாத்தியா? கன்னியாகுமரி வரைக்கும் உன்னை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காவ. அவனுங்களே 2-3 நாளா நீ ஓட விட்டுருக்க. ஆனா என்னமோ தைரியம் இல்லாத பொண்ணாவே இருக்க. பயப்படாம நீ யார தேடி வந்திருக்கன்னு சொல்லிட்டு அத்தான்ட்ட சொல்லு. நீ தேடி வந்தவியல்கிட்ட பத்திரமா அத்தா ஒன்னும் ஒப்படைப்பாவ. இந்த ஊர்ல எங்க அத்தான பெரிய ஆள் தான். நீ வரணும் அப்பப்ப புகழியத கொஞ்சம் நேரத்து. இல்லதான், அத்தான பெரிய ஆள் தானே. கடைசியா கேக்க, நீ யாரு தேடி வந்திருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா? வரும், நீ அழாதமா. அம்மா, எனக்குன்னு சொல்லிக்கிட்டு யாருமே இல்ல. திருப்பி யார தேடி வந்தான்னு கேட்டு என்ன கஷ்டப்படுத்தாதுங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க ஒருத்தவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டுனா. சரிம்மா சரி, இனிமே கேட்க மாட்டான். அழாதான். சே, நல்லது கெட்டது பார்த்து எடுத்து பண்ணதுக்கு இந்த பிள்ளைக்கு யாரும் இல்லாம போயிட்டாவளே. இங்க பாரு, நீ ஊருக்கெல்லாம் போக வேண்டாம், கன்னியாகுமரியிலே இரு. நீ கன்னியாகுமரி வந்ததுக்கு பிறகு உனக்கு பிரச்சனைனாலே என் கண்ணுல தான் படுறேன். எந்தாலே போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு போறதுக்கும் முடியல. மனசு வர மாட்டேங்குது. என்ன ஆனா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போறதுக்கு தோணல. ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கச்சுல ஹெல்ப் பண்ணாதவன் ஆம்பளையே இல்ல. உனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அப்படியே ரோட்ல விட்டுக்கிட்டு போறதுக்கு மனசு வரல. நீ இங்கே இரு, திருச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன திருப்பி டிக்கெட் புக் பண்ணணுமா? இல்ல, எனக்கு கன்னியாகுமரியிலேயே ஒரு வேலை பார்த்து தரலாம். சரி, என்ன வேலை தெரியும் சொல்லு, வேலை வாங்கி தரேன். நான் 12ஆம் கிளாஸ் பரீட்சை கூட எழுதல சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையலும் வீட்டு வேலை பார்க்கறது தான். ப்ளீஸ் சார், ஏதாவது வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆள் இருந்தா என்ன அனுப்புறீங்களா? நான் வீட்டு வேலையில நல்லா பார்ப்பேன் சார், நல்லா சமைப்பேன். ஹாஸ்டல்ல நின்னுக்கிட்டு கூட வேலைக்கு போய் ஹாஸ்டலுக்கான ரூபாயெல்லாம் நானே பாத்துக்கலாம். அறிவு இருக்கா உனக்கு? வயசு பொண்ணு வீட்டு வேலை செய்யறதுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிய? எனக்கு தெரிஞ்ச இடம் எல்லாம் ஒன்னும் இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, என் கூடல வா, நானே உன்னை திருச்சி கூட்டிட்டு போறேன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணலாம். உங்க ஊர்ல பெரிய மனுஷங்கன்னு சொல்லிட்டு யாரும் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனே இல்லையா? முத கிளம்பு, நானே உன்னை திருச்சி கூட்டிட்டு போறேன். வேண்டாம் சார், வேண்டாம். நீங்க நினைக்க மாதிரி என் மாமா இல்ல. எல்லாரும் என் மாமா சொல்லியதுக்கு தான் கட்டுப்படுவாவ. அது எப்படி உன் மாமன் சொல்லியதுக்கே எல்லாரும் கட்டுப்படுவாவ? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவானா? அவன் எவன்னு நான் பாக்குறேன். நீ முத கிளம்பு. வேண்டாம் சார், வேண்டாம். ஏற்கனவே நான் தேடி போனவியல பார்க்காததுக்கான காரணம் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து அவியலுக்கு அவிய குடும்பத்துல உள்ளவியலுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயந்து போய்தான். இதுல எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் சாகுறது வரைக்கும் குற்ற உணர்ச்சியா இருக்கும் சார். சரி, வீட்டு வேலைக்கெல்லாம் ஒன்னும் அனுப்ப முடியாது. உனக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியுமா? பேசிக்காச்சும் தெரியுமா? தெரியாது சார். என் மாமாக்கு பயந்துதான் ஓடிக்கிட்டு திரிவனே தவிர
திருச்சியை விட்டு நான் வேற எங்கேயும் போனதில்ல. வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். நல்லா சமைப்பேன் சார். ப்ளீஸ் சார், எனக்கு ஏதாவது வீட்டுல வேலை செய்யறதுக்கு மட்டும் ஒரு வேலை வாங்கி கொடுங்க. அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன். மொத கைய கீழே இறக்க. சார் ப்ளீஸ் சார், ஹாஸ்டல் ஃபீஸ் கூட நானே கட்டுவேன். சாரு கையை கீழே இறக்குமா, எனக்காண்டி இந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணுங்க சார். இங்க பாரு சாரு, நீ சின்ன பொண்ணு, வீட்டு வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. ஏதாவது வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் உன் வயசுக்கு அது உனக்கு சேஃபா இருக்குமான்லாம் எனக்கு தெரியல. நான் இன்டர்நெட்ல பாக்குறேன், ஏதாவது சின்ன கோர்ஸ் 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏதாவது சின்னதா கோர்ஸ் பண்ணு, அது பிறவைக்கு வேலை எடுத்து தரேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு நல்ல சேஃபான ஹாஸ்டலா பார்த்து கொடுத்துடுறேன். இவனுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? இல்ல ஹாஸ்டல் பார்த்து அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பி அவனுங்களுக்கு இரையாக்கியதுக்கு பதிலா நீயே அவனுங்களுக்கு கிட்ட அவளை பிடிச்சு கொடுத்துறேன். அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அவ மாமனுக்கு கிட்டயே அவனுங்க போடட்டும். வேற என்ன செய்ய சொல்லுதியா? வீட்டு வேலைக்கு அனுப்ப சொல்லுதியடா? நம்ம வீட்லயே 2 பொண்ணுங்க இருக்காவ, வீட்டு வேலைக்கு அனுப்பிடுவியலா? வருண், அவ திருச்சியில உள்ள பொண்ணு கன்னியாகுமரி வந்ததுக்கு பிறகு உன் கண்ணுல பட்டிருக்கானா? அவளை பாத்துக்கிட வேண்டியது நம்ம பொறுப்பு, நம்ம கடமை. இனிமே நம்ம தான் அவளை பாத்துக்கணும். அதுக்குதான் சாயந்தரத்துக்குள்ள ஹாஸ்டல் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டேங்களா? ஆமா, டா பக்கத்துலதான் யாரையும் தேடி போயிருக்கா. அதுக்குள்ள கண்டுபிடிச்சு மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிருக்கானுங்க. உன் கண்ணுல பட்டதுனால நீ காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்துட்ட. இதுல நீ ஹாஸ்டல்ல விட்டு நீ சொல்லிய கோர்ஸே அவ பண்ணி முத நாளே அவனுக்கு கையில மாட்டி, இதுதானே உனக்கு வேணும்? நாலா பக்கமா அவனுங்க அலைஞ்சுக்கிட்டு தெரியானுங்க இவளை தேடி. அவ அப்படிதான் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாவ. சாயந்தரத்துக்குள்ள உனக்கு ஹாஸ்டல் பார்த்து கொடுத்துடுறேன். அங்க உனக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். நீ அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு வெளியே போகாம இருந்தா போதும். எவன ஹாஸ்டலுக்குள்ள வர முடியாது. வருண், 10 நிமிஷம் வெளியே போனதுக்கே அவனுங்க துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஹாஸ்டல்ல போய் எப்ப பார்த்தாலும் ஹாஸ்டலுக்குள்ளே ஒளிஞ்சுகிட்டு இருக்க முடியுமா? ஆமா, கொஞ்ச நேரமா நீங்க என்னமோ சொல்ல வர மாதிரி இருக்குது. ஒன்னும் இல்லப்பா, நல்ல பொண்ணா இருக்கா, நம்ம வீட்லயே இருக்கட்டும். அந்த கடவுள் அவ பிரச்சனையை உன் காருக்கு கொண்டு வந்திருக்காருனா நம்ம தானப்பா பாத்துக்கணும் அவள. ஹாஸ்டல்ல விட்டு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா வாய் முடுங்கம்மா. எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசாதுங்க. அவளுக்கு சொந்தக்காரவே திருச்சியில இருக்காவ. நாளை பின்ன அவனுங்க தேடி வருவானுங்க. எங்க வீட்டு போனா எங்கடா கடத்திட்டு போன, எங்க வீட்டு போனா நீங்க எதுக்கு அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 4-5 போலீஸையும் கூட்டிகிட்டு வருவானுங்க. என்ன ஃபேஸ் பண்ணிடுவியலா? நம்ம வீட்டுல இருக்க வைக்கிறதெல்லாம் சொல்யூஷன் இல்ல. எனக்குன்னு எந்த சொந்த பந்தமும் இல்ல சார். ரொம்ப வருஷமா அந்த மிருகங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஊர் ஊரா தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கஷ்டமா இருக்கும் சார். எனக்குன்னு சொல்லிக்கிட்டு யாராவது இருக்க மாட்டாவளா? அந்த பொண்ணை ஏன் இப்படி பாடா படுத்தியான்னு தட்டி கேட்கறதுக்கு யாராவது இருக்க மாட்டாவளான்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. என்னால நான் தேடி வந்தவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் அவையில கூட பார்க்காம வந்துட்டேன். இப்போதைக்கு எனக்கு யாரும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன் சார். எனக்கு ஹாஸ்டல் பாருங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் கோர்ஸ் பண்றேன். அவ உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி சொல்றான். ஒரு வேளை அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பி அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கான் அவ மாமனால. ஏற்கனவே ஒரு டாக்டரா இருந்ததுக்கு பிறகு உன்னால அவ 2 பேரையும் காப்பாற்ற முடியலன்னு குற்ற உணர்ச்சியிலே செத்துட்டு இருக்கேன். என் கண்ணு முன்ன 2 உயிர் போச்சு, என்னால காப்பாற்ற முடியலையேன்னு ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல இவளை நீ ஹாஸ்டலுக்கு அனுப்பி ஏதாவது ஒண்ணு அவளுக்கு நடந்ததுன்னா மறுபடியும் உன்னால குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியாது. அதையும் பாத்துக்கான். என்னம்மா பண்ண சொல்றியா? என்ன என் கண்ணுல பட்டுட்டான், என்னாலே போன உடவும் முடியல. மக்களே நம்ம வீட்லயே நிக்கட்டும். என்ன உங்க வீட்டுல வீட்டு வேலை செய்யுதுக்கா? இல்ல வரணும், விக்ரமுக்கு அம்மாக்கும் கொஞ்சம் உதவியா இருப்பா. நம்ம ஐரா வேற போன் கொண்டாங்க, போன் கொடுத்தாதான் சாப்பிடுவேன், இல்லன்னா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பாத்துக்கிறதுக்காகவே ஒரு தனி ஆள் வேணும் போல இருக்கு. அதான் எல்லாரும் இருக்குதியா எல்லாம். ஒரு நாள் இருந்து உன் மொபைலுக்கு ஒரு நேரத்துக்கான சாப்பாடை ஊட்டி பாறாங்க, அப்ப நான் சம்மதிக்கிறேன். உன் மொபைலை பாத்துக்கிறது ஈஸின்னு நான் சம்மதிக்கிறேன். அவளை சாப்பிட வைக்க முடியுதா? போன் இல்லாம சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கியா? அதான் அகலே சாப்பிட வைக்கியா எல்லாம். ஆமா, எப்படி சாப்பிட வைக்கியா? அவள போன் கொடுத்துதான் சாப்பிட வைக்கியா? அடி அத்தை எப்படி இதை கண்டுபிடிச்சாவ? யார கேட்டு பிள்ளைக்கு போன் கொடுக்க? அவள என்ன முறைக்கிய? உன் மொபைலை பாத்துக்கிறதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆளு தான் வேணும். 2.5 வருஷம் நீ பிள்ளைக்கு கூடல தானே இருந்த. நீ செஞ்ச தப்புனாலதான் அவ போனுக்கு பழவி இருக்கா. அவள முறைக்கிய? சாப்பிடாம இருந்தா என்ன செய்ய முடியுது? வேற வழி இல்லாம கொடுக்கான். இங்க பாரு வரணும், இவ இருந்தாள்னா ஐராவை பாத்துக்கிறதுக்கும் உதவியா ஒரு ஆள் இருக்கும் பாத்தியா? சரியா இருக்கு சார். என்னால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் ஓடிட்டு இருக்கேன். நான் போயிட்டேன் சார். ஐயோ, போக போறாளாம். இவளை மட்டும் பிள்ளை பாத்துக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிக்கிட்டு அத்தான் இங்கே இருக்க வச்சுட்டாருனா அது பிறகு நமக்கு அத்தானை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். சும்மா எல்லாருக்கும் கண்ணிலே மண்ணு தூவதுக்காண்டி ஐராக்க பறத்தாலே போனன்னு அவசியமே இல்ல. சரி, ஒருவேளை இந்த பிள்ளை இங்கே இருக்க வச்சிருவாவளோ? அம்மா எதையாவது பேசி குழப்பி விட்டுறாதுங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருங்க. நான் வரேம்மா. நல்ல, நீ இங்கே இரு. ஆனா வீட்டு வேலை பாக்கிறதுக்கு இங்க ஆள் இருக்கு. வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். ஐரா வந்ததுக்கு பிறகு ஐராவை பாத்துக்கிறதுக்கு உனக்கு விருப்பம்னா ஐராவை பாத்துக்கான். போதுமா? போதண்டா. பாக்கிறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி கணக்கா இருக்கான். ஒரு நாள் ராத்திரி அவளை கூட இருந்து பேசினதுலயே நல்ல பொண்ணு, நல்ல வெள்ளந்தியான பொண்ணு, யாருக்கும் அவளால எந்த கஷ்டமா வந்துடப்படாதுன்னு நினைக்க பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வீட்ல இருக்கட்டும். இவளை இங்க வச்சிருக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். சாரா வீட்டுக்காரர் இருக்காரு, அவரு டிஎஸ்பி தானே. அர்ஜுன் இருக்கான், நீ இருக்க. நம்மளையெல்லாம் தாண்டி என்ன நடந்துட போகுது? என்னவன் செய்யுங்க. சரும் வாமா. நீ மேல ரூம் இருக்கு பாத்தியா, அந்த ரூம்லயே தங்கிக்கான்.
அதுல கொஞ்சம் பொருள் எல்லாம் போட்டிருக்கேன் பாத்துக்கா, அதை மட்டும் உனக்கு மாத்தி கொடுத்துடுறேன். சரிம்மா. என்னது மேல ரூம் அவளுக்கு கொடுக்க போறீங்களா? பாதுகாப்புக்காண்டி தானே இங்க இருக்கான், தனி ரூம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். சரி வாய் மூடல, நீ என்ன லூசா? வருண், நம்ம வீட்ல எத்தனை ரூம் இருக்கு? ரூமா இல்ல, ரூமுக்கா பஞ்சாம்? ஹால்லயே கடத்தலாம்னு நினைக்கிறியா? மாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒண்ணுல உங்க ரூம்ல உங்க கூடால இருந்துங்க, அப்படி இல்லையா சித்திய மினியே இருக்காவளா, அவிய ரூம்லயே விடுங்க. அப்படி இவளுக்கு தனி ரூம் கொடுக்கணும்னா ஐரா வரட்டும், ஐரா வந்ததுக்கு பிறகு தனி ரூம் கொடுங்க. ஐயோ சாரி அத்தான், நீங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு நான் சொன்னதை வச்சு குடிச்சா உங்களை அறியாம ஏதோ செஞ்சிருவியான்னு பயந்து, என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரியே அவளுக்கிட்டே நடந்துக்கிடுவியான்னு பயந்து போய் அவளுக்கு இத்தனை ரூம் இருந்ததுக்கு பிறகு தனி ரூம் கொடுக்கல. சாரி அத்தான், ஆனா எனக்கு வேற வழி இல்ல. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, இப்பவா கல்யாணம் பண்ணுங்கன்னு கேட்டா கல்யாணம் பண்ணுவியா? இப்படி ஒரு சம்பவத்தை என்கிட்ட பண்ணீங்கன்னு சொன்னாதானே நம்புவியா? அதனாலதானே கல்யாணம் பண்ணதுக்கே சம்மதிச்சியா? உங்களை கல்யாணம் பண்ணதுக்காண்டிதான் அப்படி ஒரு பொய் சொன்னனே தவிர நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல அத்தான். உங்ககிட்ட இருந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் நீங்க இதெல்லாம் பண்றியான்னு எனக்கு தெரியுது. நீ இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்ததே பெருசு. அம்மாடி சாரு, நீ உள்ள வாமா. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹாஸ்பிட்டல்ல ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஜாயிண்ட் லோனுக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைச்சிட்டு ஏன் தப்புதான் போன் எடுக்கறாரா? இவ்வளவு நேரமாவா பிரசவம் பாத்துக்கிட்டு இருக்காரு? ஹலோ அப்பா சாமி, இப்பயாவது போன் எடுத்தியலே? சொல்லு என்ன? சொல்லு என்னன்னு சொல்லிட்டு அசால்ட்டா கேக்குதியா? கார்ல போற சத்தம் கேக்குது. எங்க போயிட்டு இருக்குதியா இப்ப நீங்க? எங்கயோ போயிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? எனக்கு என்னவா? போட்டிக்ல வளரணும், உதிக்கணும் அப்படி இப்படின்னு பெருசா பேசுவியா? சொல்லிக்கிட்டு தானே வந்தேன், ஜாயிண்ட் லோன் தான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. உங்க டீடைல் அது பிறகு சைன் ஃபார்ம் கொண்டு எப்ப கொடுப்பியா போட்டிக்ல? குடுக்குறேன், போன வை. அர்ஜுன் விளையாடிட்டு இருக்குதியா? என் மேல உள்ள கோவத்துல இந்த விஷயத்துல விளையாடிட்டு இருப்பியா? இன்னைக்கு 3 மணிக்குள்ள பேங்க்ல போய் எல்லா ப்ரொசீஜரையும் முடிக்கணும். வரேன், போன வை. அர்ஜுன், இனிமே நான் எப்ப போறது? அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், போன வை. ஹலோ ஹலோ அர்ஜுன், இந்த ஆளெல்லாம் ஒரு புருஷனா? அக்கா, தம்பி பாப்பா அழுதுட்டே இருக்கான். வரேன் ஐரா, ஒரு நிமிஷம் இரு. டாம், இதுக்கு தானே போன் பண்ணேன், இங்கதான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். முன்னமே ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல உங்களுக்கு. நான் டென்ஷனா இருக்க மாட்டேன்ல, எவ்வளவு நேரமா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பிய நேரமாவது எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. அதான் உனக்கு தேவையானது வந்துட்டலாம், அது பிறகு என்ன? அச்சோ மாமா. என்னடா? சோறு சாப்பிட்டீங்களா? இல்ல ஐரா குட்டி, மாமா ரொம்ப பிஸி, இனிமேதான். நாங்க சோறு சாப்பிட போறோம், நீங்க வரீங்களா? இல்லடா, நீங்க சாப்பிடுங்க, மாமாக்கு வேற வேலை இருக்கு. சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிட்டல, நீங்க வாங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். நான் கூட தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அம்மாமாக்கம். அது வீட்டுக்கு போயிட்டாவ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு முக்கியமான வேலை வெளியே இருக்கு. ஒரு 1 ஹவர்ல முடிச்சிருவேன். தியானே ஐராவையும் வீட்டுல கொண்டு விட்டுட்டு பேங்குக்கு போலாம். உங்களை நம்பியெல்லாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்படிதான் போன் எடுக்காம இருப்பியா? திடீர்னு ஒரு பொண்ணுக்கு பிரசவம் சொல்லிட்டு போயிருவியா? ஏய், நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, நீ ஒத்தையில போனீங்கன்னா இன்னும் 1 வாரம் இழுத்து அடிப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் இதுல சைன் பண்ணணும், அதுல சைன் பண்ணணும், அவர் வரணும். கொஞ்சம் பொறுங்க, நான் வரேன். சரி, அப்ப நான் இப்பயே போவோம். இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு, 1 மணி நேரத்துல வந்துருவேன். என்னடா? மாமாக்கு முக்கியமான வேலை இருக்கு, 1 மணி நேரத்துல வந்துருவேன். வந்ததுக்கு பிறகு இங்க இருந்தே சாப்பிடுறேன், போதுமா? இப்ப நீங்க போய் சாப்பிடுங்க. ஒரு ரவுண்ட் என்னடா செல்லாம், 10 ரவுண்டே போலாம். ஆனா இப்ப மாமா பைக் எடுத்துட்டு வரல, கார்ல தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒருத்தங்களை பாக்கணும், பாத்துக்கிட்டு வந்துடுறேன். ஆமாடா. தம்பி எங்க? சரி, அத்தை பாத்துப்பா, மாமா போயிட்டு வந்துடுறேன்னா. என்னாச்சு இவருக்கு இன்னைக்கு? இங்க வந்தா வியானா ஒரு தடவையாவது தூக்காம போக மாட்டாரு. முக்கியமான ஏதாவது வேலையா இருக்கும். ஐரா, வா நம்ம சாப்பிடலாம். செல்போன்ல தர மாட்டேன், கதை சொல்லலாம் வா. சோறு சாப்பிடும் போது உனக்கு போன் வேணுமா இல்லனா கதை வேணுமா? போன். சரி, போன் தரலாம், ஆனா இனிமே கதையே சொல்ல மாட்டேன். நைட்டு தூங்கும் போதும் கதை சொல்ல மாட்டேன். உனக்கு போன் தானே வேணும், அப்ப கதை வேண்டாம். கதை சொல்லுங்க. எங்க செல்லம் வா, கதை சொல்லியே நம்ம சாப்பிடலாம். அட வக்கீல் சார், நீங்க என்ன இந்த பக்கம்? எஸ்பியை பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப பிஸியா இருக்காரு போல, உள்ள முக்கியமா யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ முக்கியமான ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாவ.
கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன், ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காவ, அதான் வெளியே வந்துட்டேன். ஓ அப்படியா, அவரை பாக்கிறதுக்கு தான் நானும் வந்தேன். சரி அவைய பேசிக்கிட்டு வரட்டும், நீங்க பாத்துக்கிட்டு வந்ததுக்கு பிறகு நான் பார்க்கலாம். ரோஹித் சார். ஆ சார் உங்களை கூப்பிடுறாரு, உள்ள வருவீங்களா? வரேன், போங்க. உள்ள வந்து உட்காருங்க சார். கொஞ்ச நேரம் இருந்தேன், போர் அடிச்ச மாதிரி இருந்தது, அதான் வெளியே வந்துட்டேன். நீங்க போங்க. சரி சார், நான் போய் பாத்துக்கிட்டு வந்துடுறேன், பாப்போம். ஓகே. ஓகே டாக்டர் அர்ஜுன், நீங்க கேட்ட மாதிரியே பண்ணிடலாம். சார் உங்களை எனக்கு பர்சனலாவா ரொம்ப தெரியும். எங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றம். உங்க வேலையை நேசிக்கிறீங்க பாத்தீங்களா? மக்களுக்காக தானே நம்ம இருக்கோம். நல்லது செய்ய வேண்டியது நம்ம கடமை. உங்களை இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாம தான் வந்தேன். ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். சரி ஒன்றும் பரவாயில்ல, ஃபோன் பண்ணாம வந்துட்டியா, நான் இருந்தது நல்லதுதான். அப்புறம் சார்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க, பாத்துக்கலாம். ஓகே சார். அர்ஜுன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ரோஹித் சார். சார் இவர் டாக்டர் அர்ஜுன். அட கடவுளே, மச்சானுங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் பாத்தியலாம், மறந்துட்டேன். என்ன அர்ஜுன் நீங்க இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ரோஹித், என்னைய பாக்கிறதுக்கு தான் வந்திருந்தாரு. உங்களை அர்ஜுனுக்கு தெரியுமா? டைரக்டா எஸ்பி ஆபீஸ்க்கே வந்திருக்காரு. என்னையாதுன்னு எனக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லலாம். அது ஒன்னும் இல்ல, ரீசெண்டா என் பொண்ணுக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருந்தோம். எஸ்பியோட பொண்ணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதான் அவரே நேரா வந்தாரு. வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்ததான் பத்தாதுன்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்பாரு. இப்ப இந்த வழியா போயிருப்பாரு போலாம். அதான் பொண்ணு எப்படி இருக்கா என்ன யாதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போதுக்கு வந்திருக்காரு. ஓ அப்படியா, உங்களுக்குள்ள இப்படி ஒரு பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். ஓகே சார், அப்போ நான் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் வந்தாரா? ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாலே தெரிய போகுது, அதுக்கு எதுக்கு எஸ்பி ஆபீஸ் வரணும்? தேங்க்யூ சார். பாப்போம் அர்ஜுன், அவ நல்லா தான் இருக்கா. அவ ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூனா உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். ஷூர் சார், அப்ப வரேன். வாங்க. ரோஹித் போயிட்டு வரேன். சரி அர்ஜுன். என்ன சார் அவசரமா கூப்பிட்டீங்க? நான் ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டேன். இப்ப அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு உங்களுக்கு. என்ன சார்? ஒன்னும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. இப்போ பொண்ணு மிஸ்ஸிங். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும். 2 நாளைக்கு முன்ன கிளம்பியிருக்காங்கன்னா நைட்டு திருச்சியில இருந்து பஸ் ஏறி இருந்தாலும் அடுத்த நாள் காலமே இங்க வந்து சேர்ந்துருக்கலாமே. கம்ப்ளைண்ட் இன்னைக்கு தான் வந்திருக்கா. ஆக்சுவலா ரோஹித், இதை வந்து வெளியே யாருக்கும் தெரியாம தான் விசாரிக்கணும். புரியல சார், 2 நாளைக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பியிருக்காங்கன்னா நேற்றுக்கே கம்ப்ளைண்ட் வந்திருக்கணுமே. திருச்சியில இருந்து கன்னியாகுமரிக்கு வாரேன்னு சொன்னவங்க ஆளை இங்க காணாதான் கிளம்பி இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பாவ போல. இப்ப அந்த பொண்ணு கன்னியாகுமரியில தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதை ரொம்ப சீக்கிரமாவே. சரி சார், பொண்ணோட போட்டோ, அது பிறவைக்கு பேரு எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, நான் பாக்குறேன். அதான் சொன்னேனே சார், பொண்ணோட நேம், அது பிறவைக்கு போட்டோ எதுவும் நம்ம கிட்ட இல்ல. எல்லா விஷயத்தையும் நம்மள்கிட்ட ஓப்பனா பேசுவாரு. ஆனா என்கிட்டே நேம் போட்டோ மறைக்கிறாருன்னா என்னவா இருக்கும்? அப்புறம் இது கம்ப்ளைண்ட் இல்ல, பர்சனலா ஒருத்தங்களுக்கு பண்ணி கொடுக்க போற ஹெல்ப். ஓ அப்படியா, அப்போ ஓகே சார். 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில இருந்து கன்னியாகுமரி வந்த பஸ் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், அது பிறவைக்கு கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கேமரா எல்லாத்தையும் பாருங்க. பொண்ணோட ஏஜ், ஹைட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். பெரிய எடுத்து பொண்ணா சார்? நான் ஏன் கேக்குறேன்னா அடையாளம் தெரியணும் பத்தியெல்லாம் கொஞ்சமாவது. பொண்ணு பாக்குறதுக்கு சிம்பிளா தான் இருப்பா, சாதாரண வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருப்பா. ஆனா சேர வேண்டிய இடம் ரொம்ப பெரிய இடம். ஒரு ட்ரஸ்டட் போலீஸ் ஆபீசர் கிட்ட தான் இந்த ஒர்க்கை கொடுக்கணும்னு நினைச்சேன். என் மைண்ட்ல டக்குன்னு வந்தது நீங்க தான். வேலை விஷயத்தை பத்தி உங்க ஒய்ஃப் கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டியான்னு தெரியும். ஓகே சார், கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 1 டே டைம் கொடுங்க. தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. சேஃபா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஷூர் சார்.